ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. இன்றைய பொழுது இனிய பொழுதாக அமையட்டும். வணக்கம். இன்று 27 ஜனவரி 2025 திங்கட்கிழமை, குரோதி வருடம் தை மாதம் 14ஆம் நாள். இன்றைய நாள் மாத சிவராத்திரி. இன்று பிரதோஷ நாள், சோமவார பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவோம். திங்கட்கிழமை பிரதோஷம் வந்தால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட சோமவார பிரதோஷம். தேய்பிரை திரையோதசி, மூல நட்சத்திரம். இன்று அமிர்த யோகம். இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் 1:30 2:30 வரை, 7:30 8:30 வரை. ராகு காலம் காலை 7:30 9 மணி வரை. குளிகை காலம் 1:30 3 மணி வரை. யமகண்டம் 10:30 12 வரை. இன்றைய சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். இன்றைக்கு சந்திராஷ்டமம் மிருகசீஷ்டம். மகர லக்னத்திலே 2 நாழி 58 வினாடிகள் சூரியன் இருப்பார். சூரிய உதயமானது 6:36 இருக்கும். இன்று கீழ்நோக்கு நாள். பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களை பார்க்கக்கூடிய நாள், கீழ்நோக்கு நாளாக அமையும். பொதுவாக காசிக்கு போகிறவங்க ராமேஸ்வரம் போய் மணல் எடுத்துக்கிட்டு தான் போவோம். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் புண்ணியஸ்தானமாக இருக்கக்கூடியது ராமநாத சுவாமி கோயில். இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் தான் அங்கே திரிவேணி சங்கமத்தில் வேணிநாதருக்கு அதை சமர்ப்பிப்போம். அந்த மணலை கொண்டு போய் சமர்ப்பிப்போம். திருவேணி சம்பவத்தில் போயிட்டால் நம்ம தலை வபனம்னு சொல்லக்கூடிய முண்டம் அப்படின்னு சொல்லுவோம், அது பண்ணிப்போம். அப்புறம் கயாவில் போய் சிராத்தம் பண்ணுவோம். அப்புறம் காசிக்கு வந்து காசி காலபைரவரை பார்த்து தண்டனிட்டு தண்டம் ஆவோம் அப்படின்னு இருக்கு. அவருடைய உத்தரவுனாலே நம்ம வந்து காசிநாதரை பார்த்துவதற்கான இந்த ஒரு நல்ல ஒரு நிகழ்வு ராமேஸ்வர கோயில் புனித ஸ்தலமாக நம்மளுடைய தமிழ்நாட்டிலே இருக்கிறதுனால, எப்படி வடநாட்டிலே இருப்பவர்களுக்கு கங்கைக்கு, யமுனைக்கு, சரஸ்வதிக்கு புனித ஸ்தலமாக அனைவரையும் இழுத்து அங்கே அருள் பாலிக்கிற அந்த சிவன், இங்கே நம்முடைய ராமநாதர் கோயிலிலே ராமேஸ்வரத்திலே அனைவருக்கும் அருள்பாலித்து அது ஈக்குவல் பலன் அப்படிங்கிறத கொடுக்குறார். இந்த கொரோனா டயத்தில் கால பைரவர் அப்படிங்கிற சுவாமி தான் நமக்கு. அப்படிப்பட்ட காலத்தை கொண்ட சிவன், காலத்தை வென்றவர். அந்த காலத்தை வென்ற சிவன் இன்று மாத சிவராத்திரியாக பிரதோஷ காலத்திலே இருப்பதனாலே இன்று மிக மிக முக்கியமான நாளாக அமைகிறது. அனைத்து தோஷங்களையும் நம்மளிருந்து நிவர்த்தி செய்யக்கூடிய நாள் பிரதோஷ நாள். அது நார்மலாக சொல்லுவோம், நிழலின் அருமை வெயிலில் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. வெளியிலெல்லாம் சுற்றி பார்ப்போம், வெயில் சுட்டரிக்கும், நிழல் இல்லையேன்னு எதிர்பார்ப்போம். எங்கேயாவது ஒரு இடத்துல மழை இடத்துல கொஞ்சோண்டு இடம் இருக்கும், அதில் போய் நின்னோடனே அப்பா அப்படின்னு கால் பொறிக்காமல் நிற்போம் இல்லையா? அப்படித்தான் நாங்கள் எங்கெல்லாம் வழிபட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட எங்களுக்கு உங்களுடைய இவர் என்ன சுட்டரிக்கும் நெருப்பாக இருக்கக்கூடிய சிவன் நிழலாக நமக்கு ஆறுதல் தருவார் அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த நாளான இந்த சோமவாரம், அதனால தான் திங்களை பிறை சூடிய அப்படின்னு இருக்கும். திங்கள்னா சந்திரன், அவரை பிறையாக வைத்திருக்கக்கூடிய சோமனை வழிபடுவது அப்படின்னு வைத்திருக்கிறோம்.
அதனால் சோமவாரத்தன்னைக்கு பிரதோஷம் வருவது மிக உசிதமானதுனாலும் இன்றைய நாள் மிக நல்ல நாளாக மூல நட்சத்திரத்தில், மூலம்னா ஆரம்பம்னு அர்த்தம், மூல நட்சத்திரத்தில் இருப்பதனாலும் இந்த நாளை வழிபடுவோம். பொதுவாக திரையோதசி சிவ வழிபாட்டுக்கு நல்லது. வெளியூர் பயணங்கள் செய்வது நல்லது. புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்குவது நல்லது. ஆன்மீக வழிபாடுக்கு சிறந்தது. ரிஷப கும்ப ராசிகளுக்கு இது திதி சூன்யம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அவர்களும் சிவனை வழிபட இந்த திதி சூன்யம் நீங்கிவிடும். மூல நட்சத்திரம் அப்படின்னாக்க, மூலம்னா ஆதாரம்னு சொல்கிறோம். மூல நட்சத்திரத்தை பிறந்தவங்க பணக்காரராக இருப்பாங்க, மகிழ்ச்சி நிறைந்தவர்களாக இருப்பாங்க, எதையுமே செய்யணும்னு ஆர்வம் இருக்கும். அவங்க வித்திட்டு விளைவுகளை கொண்டு வருவார்கள். சிந்தனைகள் தாராள சிந்தனைகளாக இருக்கும். பிறரால் நேசிக்கப்படுவராக இருப்பார்கள். தனக்காக செய்ய மாட்டாங்க, அடுத்தவங்களுக்கு நிறைய செய்யக்கூடிய ஆசாமிகள். சொகுசு வாழ்க்கைன்னு சொல்லக்கூடிய சொபஸ்டிகேட்டட் வாழ்க்கையில் அவங்க வாழ மாட்டாங்க. ஆனால் அப்படியே வாழ்ந்தால் கூட அடுத்தவங்களுக்கும் கொஞ்சம் ஸ்பேர் பண்ணி விடுவாங்க. பதட்டம் இல்லாத வாழக்கூடிய ஆசாமிகள் இந்த மூல நட்சத்திரக்காரர்கள். அதான் சொல்லுவோம், ஆண் மூலம் அரசாலும் அப்படின்னு ஒரு வார்த்தையும் உண்டு. அவர்கள் தன்னோடு இருக்கும்போது மற்றவர்களையும் வளர்த்து அவர்களையும் வாழ வைப்பார்கள்னு பார்ப்போம். இந்த கரசை கரணம் அப்படிங்கிற போது, இந்த கரசை கரணம்ங்கிறது விரோதிகளெல்லாம் தோற்கடித்து விடக்கூடிய, துன்பத்தை நீக்கக்கூடிய கரணத்திற்கும் அது சந்திரனின் கரணமாக இருப்பதனாலும், சந்திரன் எப்படி குளுமையையும் குளிர்ச்சியையும் மக்களுக்கு தருவதனாலும், மனோகாரகனாக இருப்பதனாலும் நினைத்ததெல்லாம் நினைத்து கொடுப்பார். முதல்ல நமக்கு கல்யாணம்னு குழந்தைன்னு ஞாபகம் வந்துடும். அப்போ குழந்தைகளை கொடுப்பவர் அப்படிங்கிற கரணத்தை இந்த கரணம் கொடுப்பார். அந்த கரணத்தின் முக்கியத்துவம் எப்படி இருக்குன்னாக்க, குழந்தையே இல்லைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா டெஸ்ட் டியூப் பேபிலாம் சொல்கிறோம் இல்லையா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த கரணத்தில் பிறந்தவர்கள் தான் உண்டு பண்ணி கொடுப்பார்கள். இதனுக்கு முதல் காரணமாக இருக்கக்கூடியவர் விநாயக பெருமான். அதனால் விநாயக வழிபாடு முக்கியமானதாகிறது. இன்று முழுமுதற் கடவுள் விநாயகரை வழிபட்டு இந்த நாளை ஸ்டார்ட் பண்ண வேண்டும். அதிலும் இன்றைக்கி ஹர்ஷண கரணம் அப்படின்னு ஹர்ஷயோகம் அப்படின்னு சொல்லுவோம். ஹர்ஷயோகத்தில் ஹர்ஷயோகம் சுபமான யோகம். இந்த யோகத்தில் செல்வாக்கு சொல்வாக்கு ரெண்டுமே இருக்கும். இனிமை நல்லாயிருக்கும். ஒரு நல்ல மென்மையான சுபாவம் கொண்டவர்களாக இருப்பார்கள். வரக்கூடியதை முன்கூட்டியே யோகித்து அதுக்கான தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இவங்களுக்கு உண்டு. சுகமான ஆடம்பரமான வாழ்க்கை உண்டு. உடல் ஆரோக்கியம் உண்டு. அதனால் வீடு மனை வாகன வசதிகளுடன், தெய்வ பக்தியுடன், உதவும் மனப்பான்மையுடன் இருக்கக்கூடிய யோகத்தை கொண்ட நாள் இந்த நாள். வாழ்க. மேஷம் ராசி அன்பர்களுக்கு இன்று வியாபாரம் தொடர்பாக நீங்கள் எடுக்கும் முடிவுகளில் கவனமாக இருக்க வேண்டிய நாள். பிறரின் ஆலோசனை அல்லது கட்டாயத்தின் பேரில் எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம். மற்றவர்களுக்கு உதவ நினைக்கும் நீங்கள் மற்றவர்களாலே சில கஷ்டங்களை எதிர்கொள்ள நேரிடும். தாயின் உடல் ஆரோக்கியத்திலே கவனம் தேவை. தாய் வழி உறவினர்களாலே சில சிக்கல்களும் பல நன்மைகளும் உண்டு. உங்களுக்கு செலவுகள் நிறைந்த நாளாக இன்று நாள் அமையும். இன்று உங்கள் நிதி நிலைமையை மனதில் கொண்டு செலவு செய்யுங்கள். இன்று பணம் தொடர்பான மனக்கவலை ஏற்படக்கூடிய நாளாகிறதுனாலே பட்ஜெட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம என்ன வரவோ அதுக்கேற்ற மாதிரி செலவை அமைத்துக் கொள்வது நல்லது. தொழில் அதிபர்களாக இருப்பவர்களுக்கு சக ஊழியர்களுடன் வாக்குவாதம் ஏற்படக்கூடிய நாளாக அமையும். அதனால் கொஞ்சம் பேச்சை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு எதிராளி என்ன சொல்கிறாங்களோ அதை லிசன் பண்ணுங்க. இல்லைன்னா தேவையில்லாமல் ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிற உறவு நிலை பாதிக்கக்கூடும். இன்று விருந்தினர் வகையிலே ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய வகைகளாக குடும்ப பெண்களுக்கு அமையும். அதனால் வீட்டில் கொஞ்சம் மகிழ்ச்சி இருக்கும். வெளியில் போகக்கூடிய பெண்கள், வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு பொருளாதார சிக்கல்கள் உண்டு. அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்து கொள்வது நல்லது. கையில் தேவையான அளவு பைசா எடுத்துக்கோங்க. டிரான்ஸ்போர்ட்டேஷன் இஷ்யூஸில் கொஞ்சம் சிக்கல் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. வண்டி வாகனங்கள் பயன்படுத்துவதாக இருந்தால் வாகனங்கள்லாம் கரெக்டாக பழுது இல்லாமல் இருக்கான் செக் பண்ணிட்டு போகிறது நல்லது. கரெக்டாக டயத்துக்கு கிளம்பிடுங்க. கரெக்டாக டயத்துக்கு போயிட்டு வந்துடுங்க. இன்றைய நாள் ஒரு நாளாக அமைவதற்கு 4, 7 என்ற 2 இலக்கங்களையும் நீங்கள் ஒரு மேஜிக் நம்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் சுகம் தடை இல்லாமல் வருவதற்கு போகிற வழியிலே பிள்ளையாரை பார்த்து ஒரு தலையில் கொச்சிட்டு
முடிந்தால் ஒரு விளக்கை ஏற்றி விட்டு செல்வது நல்லது. கொஞ்சம் டைம் இருந்ததுன்னா ஒரு தேங்காயை உடைச்சிட்டு கூட போங்க. அப்படி பண்ணும்போது இன்றைக்கி வரக்கூடிய சிக்கல்களிலிருந்து நீங்கள் விடுபட்டு ஒரு நல்ல சுபிட்சமான நாளாக இந்த நாளை அமைத்து கொள்ள முடியும். வாழ்க வளத்துடன். ரிஷபம் ராசி அன்பர்களே, பணியிடத்திலே எதிரிகள் விஷயத்திலே கவனம் தேவை. உங்களின் விலை மதிப்புமிக்க பொருள்கள் களவு போவதற்கு வாய்ப்புண்டு. தந்தையின் ஆலோசனை உங்களுக்கு கடினமான நேரத்திலே தக்க ஆலோசனையாக மன ஆறுதலை கொடுக்கும். குடும்பத்திலும் பணியிடத்திலும் அனுசரித்து செல்வது நல்லது. நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த சில விஷயங்கள் இன்று நிறைவேறி வராதுன்னு நினச்சிருந்த காசெல்லாம் இனி வரப்போகுது. உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அதை மாற்றப் போகிறது. அதன் காரணமாக ஆரோக்கியம் கொஞ்சம் மேம்பட வாய்ப்பு உண்டது. மன அமைதி கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் தீர்க்கறதுக்கு ஒரு நல்ல வழி பிறந்ததேன்னு ஒரு மனசு குதூகலமாக இருப்பீங்க. உங்கள் கௌரவம் அதிகரிக்கும். பணியிடத்திலே மூத்த அதிகாரிகள் உங்களை வந்து பாராட்டுவார்கள். வீட்டிலே ஒரு குதூகலமான நிகழ்ச்சி நடப்பதனாலே வீட்டு நிர்வகிக்கும் பெண்களுக்கும் சந்தோஷகரமான சூழ்நிலை அமையும். வெளியில் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு கொஞ்சம் அதிகாரிகளின் பாராட்டுகளை பெறக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இந்த நாளில் மேலும் ஊக்கப்படுவதற்கு 3-11 என்ற எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்கள் ஊக்கம் உங்களுடைய வளர்ச்சிக்கு லாபகரமாக அமையும். இன்றைய நாள் சாயங்கால வேளையில் பிரதோஷ காலத்தில் இருக்கிறதுனால போய் சிவனை பார்த்து விட்டு வழிபாடு செய்து வாருங்கள். சிவனை வழிபட உங்களுக்கு பலவிதத்திலும் நன்மைகள் வந்து சேரும். வரக்கூடிய நாட்களுக்கு ஒரு விதை அப்படின்னு வித்திட்டு வருதுன்னு சொல்லுவாங்க. ஒரு நாள் விதை போடுறதுன்னா இந்த நாளில் விதை போட்டு வச்சிங்கன்னா அது விருட்சமாய் மாறி வரும். அதுவும் திங்கட்கிழமை அன்னைக்கு பிரதோஷம் அமைகிறது ரொம்ப கஷ்டம், அமைஞ்சிருக்கு. நீங்கள் ரிஷபராசி அப்படிங்கிறதுனால உங்கள் ரிஷபத்தின் ராசியின் அதிதேவதையான ரிஷப காலமாட்டு மேலே தான் அந்த பிரதோஷ ஊர்வலம் நடக்க போகிறது. அதனால் அத்தனை பலன்களும் உங்களை வந்து சேருங்கிறத மனசில் வைத்து கொண்டு இந்த நாளை நீங்கள் உங்களுடைய நாளாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று குடும்ப உறுப்பினரின் தேவைகள் நிறைவேற்றுவீர்கள். இன்று உங்களின் நம்பிக்கை அதிகரிக்கும். உங்கள் வேலையிலே கொஞ்சம் அலட்சியம் காட்டாமல் சரியான நேரத்தில் சரியானபடி செய்து முடித்து விடுங்கள். டிஸ்க்ளைமர்னு சொல்லுவோம். வேலை செய்யாதனால் வரக்கூடிய பெனால்ட்டிஸை கொஞ்சம் அவாய்ட் பண்ண முடியும். சமய சடங்குகளில் ஈடுபடுங்கள். இன்று உங்கள் செலவுகள் சற்று அதிகமாக இருப்பதனாலே கடன் வாங்கக்கூடிய நாட்கள் உண்டு. மனக்குழப்பம் அதனால் இருக்கும். கடன் வந்தால் மனக்குழப்பம் தீர்ந்துவிடும். நீங்கள் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும். அதனால் சிறிதளவு மன மகிழ்ச்சியும் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். பிள்ளைகளிடம் சிறந்த ஒரு நல்ல செய்தி வந்து சேரும். அவர்களுடைய படிப்பு விஷயத்தில் ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப் கிடைக்கும். உங்கள் வேலையிலே சரியான நேரத்திலே செய்து முடிக்கக்கூடிய முயற்சிகளை மட்டும் நீங்கள் பண்ணினா போதும். நீங்கள் கடன் கொடுப்பதை முடிந்தவரை என்று தவிர்த்து விடுங்கள். இந்த நாள் இனிய நாளை அமைவதற்கு பொருளாதார வசதியை நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. நான் இந்த கடன் செலவு மற்றும் தேவை இதை எல்லாத்தையும் லைனப் பண்ணி எது தேவையோ அதை மட்டும் செய்யுங்க. வேண்டாததுக்கெல்லாம் கடன் வாங்கி மாட்டிக்காதீங்க. ஸ்வைப்பிங் கார்டுன்னு சொல்லுவான். இந்த கார்டுக்கு அந்த கார்டுக்கு கடனை மாற்றுவது போன்ற விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கு செய்ய வேண்டாம். அதெல்லாம் உங்களுக்கு சிக்கலில் கொண்டு போய் விட்டுவிடும். இந்த நாளிலே 8-3 என்ற எண்ணை பயன்படுத்துங்கள். உங்களுடைய அதிர்ஷ்டத்தை நீங்கள் எதிர்பாராத வரக்கூடிய வரவை உங்களுக்கு ஊக்கப்படுத்தி கொடுக்கக்கூடிய காலமாக இந்த நாள் அமையும். உங்களுடைய 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் நேராக உங்களை தான் பார்த்துருக்கார். மனோகாரகன் பார்த்துட்ருக்கிறான்னு வச்சுக்கோங்க. அப்போது மூலம் அப்படிங்கிற நட்சத்திரத்தின் கீழே இருந்து பார்ப்பதனாலே உங்களுடைய வரவுகள் ஜாஸ்தியாகும் என்ற எண்ணத்தை கொண்டு வாருங்கள். உங்கள் நட்சத்திரத்து ராசியினுடைய உள்ளத்தான் ரிஷபத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நாதனானவர் திருவாதிரை என்ற நட்சத்திரத்தின் உள்ளே தான் இருக்கிறார். அதனால் ராசிநாதனுக்குள்ளவே இருப்பதனால உங்களுக்கு சிவனுடைய பரிபூர்ண அனுகிரகம் இருக்கிறதுன்னு மனசில் வைத்து கொள்ளுங்கள். அவன் அருளாலே அவன்தால் வணங்கி அவனை அருளை பெறுங்கள்.
அப்படியே உள்ளம் உருகி கேட்கும்போது மாணிக்க வாசகருக்கு எப்படி நம்ம காதலாகி அப்படி உருகி உருகினாரோ அந்த கண்ணீர் மல்க கேட்டதுனாலே சிவன் எப்படி தானே வந்து திருவாசகத்தை அருளை செய்தவருக்கு எழுதி கொடுத்தாரோ அதே போல் உங்களுக்கு சிவன் தானாக வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் செய்ய ரெடியாக இருக்கார். இதை புரிஞ்சுக்கோங்க. அப்படி பண்ணும்போது வாழ்க்கை நிலை மாறும். அதனால் உங்களுடைய தரம் உயரும். உங்களை அனைவரும் போற்றுவதற்கு ஒரு நல்ல நாளாக இந்த நாளை அமையட்டும். வாழ்க வளத்துடன். கடகம் ராசி அன்பர்களே, என்றும் சுறுசுறுப்புடன் இருப்பவர்கள் நீங்கள். உங்கள் வேலைகள் அனைத்தும் வெற்றிகரமாக முடியும். வேலை பளு காரணமாக குடும்பத்துடன் நேரத்தை செலவு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை உண்டு. இதனால் குடும்பத்திலே கருத்து வேறுபாடுகள் ஏற்படவும் வாய்ப்பு உண்டு. மாணவர்கள் தேர்வு தொடர்பான சிறப்பு வெற்றியும் கிடைக்கும். தொழில் சார்ந்த விஷயத்திலே புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. வியாபாரம் தொடர்பாக லாபத்துக்கு அதிகமான வாய்ப்பு உண்டு. நிதி நிலைமை மேம்படும். அரசு தொடர்பான வேலைகளிலே உள்ளவர்கள் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு உள்ளதாலே கொஞ்சம் சந்தோஷப்படுவார்கள். பிள்ளைகளின் திருமணம் தொடர்பாக தடைகள் நீங்கும். மாணவர்கள் கல்வியிலே சில பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்பு உள்ளதனாலே கொஞ்சம் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இந்த நாளை அமைத்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு நீங்கள் போடக்கூடிய இந்த எஃபர்ட் உங்களுடைய ஃப்யூச்சர் பெனிஃபிட்டாக இருக்குன்றத மனசில் வச்சு கொண்டீங்களா ஒரு நல்ல ஒரு நாளாக இந்த நாள் அமைந்துவிடும். அதிலும் இன்றைய நாள் சந்திரன் மூல நட்சத்திரத்தில் அமர்ந்து கொண்டு இருக்கும்போது பிரதோஷ வேலையில் இருக்கிறதுனாலையும் இந்த சந்திரனை தான் பெரிசூடிய பெருமாளாக சிவபெருமான் அமைத்து கொண்டிருக்கிறதுனாலையும் உங்களுக்கான ப்ரையாரிட்டி ரொம்ப முக்கியமான விஷயமாக அமைகிறது. உலகமே உம்மை பார்க்க போகிறது அப்படிங்கிற ஒரு காரணத்தை ஹிண்ட் பண்ணுற டே இன்னைக்கு. அதனால் இன்றைக்கி நீங்கள் எவ்வளவு தூரம் நீங்கள் உங்களை டிங்கர் பண்ணிக்கிறீங்களோ உங்களை டியூன் பண்ணிக்கிறீங்களோ அதான் சொல்லுவோம், நீங்களே உங்களை செதுக்கி கொள்ளுங்கள்னு சொல்லுவோம். அந்த செதுக்கி கொள்ளக்கூடிய நாளிலே இந்த நாளும் ஒன்று. அதனால் இதை ரொம்ப முக்கியமாக மெனக்கிட்டு செஞ்சீங்கன்னா இந்த நாளுடைய பலன் உங்களுக்கு பிற்காலத்திலே பலன்களாக கொண்டு வந்து சேர்க்கும். அதனால் இன்றைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஏஜென்ட் பண்ணுங்கள், எக்ஸ்ட்ராவும் கொஞ்சம் அட்டன் பண்ணுங்கள். இன்றைய நாளின் சிறப்பு நம்பராக 6, 5 என்ற எண்ணை பயன்படுத்துங்கள். அது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் உங்களுடைய போக்கின் தன்மையையும் மாற்றி கொடுக்கும். வெற்றியை தன்னுடைய அடக்கி கொடுக்கும். உங்கள்கிட்ட இருக்கிறவங்களுடைய அந்த கடன் வழக்கு மருத்துவ செலவுகள் இதெல்லாம் நீக்கிவிடும். வாழ்க்கையிலே பொருளாதார அடிப்படையிலே ஒரு மேம்பட்ட நிலைக்கு கொண்டு போவீர்கள். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு ஒரு நல்ல ஒரு சுபிட்சமான காரியத்தை கொடுக்கும். பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு போய் பிரதோஷ காலத்திலே அந்த சிவனோட ஊர்வலம் வந்துவிட்டு சிவனை வழிபட்டு விட்டு வீட்டுக்கு வாருங்கள். அந்த பிரசாத விபூதியை வீட்டிலே பூசிக்கொள்ளுங்கள். அனைவரும் ஒரு நல்லது ஒரு சுபிட்சமான நாளாக இந்த நாள் அமையும். வாழ்க வளத்துடன். சிம்மராசி அன்பர்களே, காதலாகி கசிந்து கண்ணுருகி என்று மாணிக்க வாசகருடைய வரிகளிலே வரும்போது எப்படி சிவன் தன்னுடைய லீலையை செய்தாரோ அப்படிப்பட்ட லீலையின் காதல் வாழ்க்கையிலே ஒரு நல்ல செய்தியை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. உங்கள் வேலையை நேர்மையுடன் செய்வதனாலும் குடும்பத்திலே உள்ள பிள்ளைகளின் கோரிக்கைகளை நிறைவேற்றினாலும் உங்கள் மனம் மகிழ்ச்சி கொண்டாடக்கூடிய நாள் இந்த நாள். உத்தியோகத்திலே சிறப்பான முன்னேற்றம் காணக்கூடும். வீட்டிலே சில சுப நிகழ்ச்சிகள் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். குடும்ப வாழ்க்கை நிம்மதியை தருவதாக இருக்கும். சிலருக்கு பொறுமை மற்றும் போதும் பொறுமையுடன் எதையும் சாதித்து விடுவீர்கள். வியாபாரத்தில் இருக்கும் வியாபார அன்பர்களுக்கு வியாபாரத்தில் எடுக்கும் முடிவுகள் அனைத்தும் சலனம் இல்லாமல் நிதானமாக கவனத்துடன் இருக்கும்போது லாபம் இரட்டிப்பாக கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. இதில் கவனம் சிதறினால் சில பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்புள்ளதனாலே கவனம் சிதறாமல் இன்று வியாபாரத்தில் இருங்கள். உடன் பிறந்தவர்கள் அனுசரித்து செல்ல வேண்டிய நல்ல காலம் இது. பழைய நண்பர்களை சந்தித்து மகிழக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். இன்று முடிந்தவரை உபவாசம் இருப்பது அப்படின்னு வழக்கம் உண்டு. பிரதோஷ காலத்திலே நம்ம போய் சிவனை பார்ப்பதும் நல்லது. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோயிலுக்கோ இல்லை மடங்களுக்கோ சென்று கோதுமையை தானம் செய்துவிட்டு வாருங்கள். அந்த தானம் உங்களுக்கு நல்லது ஒரு பலனாக மாறி
பொருளாதார வசதியை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதிலே ஐயமில்லை. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட எண்ணாக 5 மற்றும் 3 என்ற எண்ணை பயன்படுத்துங்கள். உங்களுடைய 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய மூல நட்சத்திரமானது உங்களுடைய முயற்சியின் பலனாக வந்து உங்களுக்கு வாழ்க்கையிலே நீங்கள் எதிர்பாராத உயரத்துக்கு உங்களை ஏற்றிச் செல்லும் என்பதிலே ஐயமில்லை. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்கள் இன்னைக்கு முடிஞ்சால் கோதுமை பலகாரம்னு சொல்லக்கூடிய விஷயங்களை பண்ணுங்க. சப்பாத்தி பண்ணலாம், பூரி பண்ணலாம், இல்லை கோதுமையில் அல்வா கூட பண்ணலாம். பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி அதுக்கப்புறம் குடும்ப உறுப்பினர்கள் சாப்பிடுங்கள். அதனால் வரக்கூடிய சிவ பலன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் இன்னைக்கு அனுபவிக்கும் போது இது பெருநீளாக எப்போவுமே உங்களோட இருக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் இந்த நாளை அழகாக பயன்படுத்தும் போது இந்த நாள் உங்களுடைய டைரியில் குறித்து வச்சுக்கோன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நம்ம குறித்து வைத்துக்கொள்ளக்கூடிய நாளாக அமைந்துவிடும் என்பதிலே ஐயமில்லை. வாழ்க வளத்துடன். கன்னிராசி அன்பர்களே, நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்க போகுது அப்படின்னு சொல்லுவான், மிடாஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மிடாஸ் டச் இருக்கக்கூடிய நாள் இது. எடுத்த வேலையெல்லாம் சிறப்பாக அமையும். பெற்றோரின் ஆலோசனை உங்களுக்கு அப்படியே கூடவே உதவிகரமாக இருக்கும். பணியிடத்தில் சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கும். உங்கள் நிதி நிலை முன்னேற்றம் அடையும். பதவி உயர்வு கிடைக்கும். மாணவர்கள் தேர்வு சம்பந்தமாக எழுதக்கூடிய கடினமான உழைப்பு கொண்ட தேர்வுகள் அனைத்தும் வெற்றி என்ற தாரக மந்திரத்தை தாங்கி வருவதாக அமையும். சமூகத்திலே மன அழுத்தத்தினாலே இருந்த சூழ்நிலை மாறி கொஞ்சம் சோஷியல் லைஃப்பில் கொஞ்சம் ஈஸ் அவுட் ஆகிருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருந்தாலும் இந்த நாளிலே நீங்கள் பண்ணக்கூடிய பிளானிங் அப்படிங்கிற மெத்தடாலஜியில் அதெல்லாம் கொஞ்சம் மாறிடும். மாணவர்களுக்கு படிப்பில் கடின உழைப்பினால் வரக்கூடிய பலன்களை பார்த்ததுனால சந்தோஷமான சூழ்நிலை காணப்படும். குடும்ப உறுப்பினர்களோட உடல்நிலை மற்றும் கொஞ்சம் கவலை தருவதாக இருப்பதனாலே கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. உத்தியோகஸ்தர்கள் பணியிடத்திலே சிறப்பான முன்னேற்றத்தை காண்பார்கள். யாருன்னா இடமாற்றம் வேணும், சம்பள உயர்வு சம்பந்தப்பட்டது, இல்லை பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பேசணுன்னா இன்றைக்கி பேசுங்க. அதுக்கான விஷயங்கள்லாம் உங்களுக்கு முடிச்சு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். இன்றைய நாளிலே நீங்கள் அதிர்ஷ்ட எண்ணாக பயன்படுத்தக்கூடியது 3 என்ற எண்ணை பயன்படுத்துங்கள். உங்களுடைய முயற்சிகளுக்கும் தைரியத்துக்கும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பலன் கிடைக்கும். குரு தட்சிணாமூர்த்தியே இன்றைக்கு பிரதோஷ காலத்தில் இருப்பதனாலே குருவை சென்று வழிபடுவது உங்களுக்கு சால சிறந்தது. குருவை வழிபடுங்கள். முடிந்த வரைக்கும் நோட்புக்கெல்லாம் வாங்கி கொஞ்சம் பசங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்கள். அப்படிலாம் பண்ணும்போது அது பரிகாரமாக மாறுகிறது. நாம் எதை கொடுக்குறோமோ அது திரும்பி வரும் அப்படிங்கிற வேத கோட்பாட்டுப்படி நம்ம குழந்தைகளுடைய படிப்புகள், அவர்களுடைய ஆரோக்கியம், அதனுடைய வளர்ச்சிகள், அவர்களை பற்றின செல்வ நிலைகளெல்லாம் யோசிக்கும் போது அவர்களுக்கு கல்வி செல்வமே பெருச்செல்வம் என்பதனாலே கல்வியை கொடுத்தால் அவர்கள் வாழ்க்கையில் நன்னா வந்து விடுவாங்கன்னு சொல்கிறதுனால இந்த நாளில் புஸ்தகங்களை வாங்கி நம்ம டொனேட் பண்ணும்போது அதனுடைய ரிஃப்ளெக்ஷனாக குழந்தைகளுடைய படிப்புகள் நன்னா இருக்கும். அவர்களுடைய வரக்கூடிய நல்ல பலன்கள் உங்களுக்கு எதிர்காலத்திலே பயன்களாக வந்து சேரும் என்பதிலே ஐயமில்லை. வாழ்க வளத்துடன். துலாம் ராசி அன்பர்களே, எத்தனை தான் கடின உழைப்பு இருந்தாலும் வேலை முடிக்க கஷ்டமாக இருக்குங்க. எந்த வேலையும் பண்ண முடியல. நீங்கள் திட்டமிடல்ன்றீங்க, எந்த திட்டமும் எங்களுக்கு சரியாக வரல அப்படிங்கிறவங்களுக்கு இன்றைக்கு நாள் மிக முக்கியமான நாள். குடும்பத்தில், பணியிடத்தில் கருத்து வேறுபாடுகள் இருந்ததுன்னா அதெல்லாத்தையும் ஒடுக்கி ஓட்டம் காணக்கூடிய நாள். மன அழுத்தம் அதிகமாக இருந்தாலும் அதெல்லாம் ஓட வைக்கிற நாள். வியாபாரம் தொடர்பாக புதிய வர்த்தகங்கள், புதிய கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இந்த நாளினுடைய முயற்சினாலே செல்வம் அதிகரிக்கப் போகிறது. சட்ட விவகாரங்கள் சிறப்பான வெற்றியை தருவதாக அமையப் போகிறது. பிள்ளைகளின் வேலை தொடர்பான சிறப்பான செய்திகள் வந்து சேரப்போகிறது. உங்களின் வேலை சரியான நேரத்திலே முடிக்க முடியுமா அப்படின்னு எண்ணிட்டு இருந்தீங்க. மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்களாம் டார்கெட் அச்சீவ் பண்ண முடியலன்னு சொன்னீங்க. அதெல்லாம் இப்போ தூக்கி சாப்பிட்டு வந்துடுவீங்க. கொஞ்சம் அலைச்சல் தான் ஜாஸ்தியாக இருக்கும், பட் விஷயம் நடந்துடும். புதிய வேலை தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் வேலை தொடங்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையப்போகிறது. இந்த நாளில் பிரதோஷ காலத்திலே போய் கோளறு பதிகம் அப்படிங்கிற பதிகத்தை சொல்லுங்கள். அவை நல்ல நல்ல அப்படின்னு சொல்லுவோம்.
அத்தனை கிரகங்களும் உங்களுக்கு எகென்ஸ்டாக இருந்தால் கூட சிவன் தோ இருக்கேன் அப்படின்னு சொல்லி வந்து நின்றுறார். சிவனை நம்ம தொழுதால் அவர் என்ன செய்வார்னா, அவர் மற்றவங்களெல்லாம் பார்த்துப்பார். எப்படி பார்த்துப்பார்? யமனே வந்தாலும் அவனை விரட்டி விடுவார் அப்படின்னு பார்க்குறோம். அப்படித்தான் நமக்கு திருக்கடையூர் அப்படிங்கிற ஊரில் பார்த்துருப்போம். யமதர்மராஜா அவர் கால் கீழே உட்காந்துருப்பார், முடியல என்னாலட்டு. சாரி, ஒரு இப்படி ஒன்றுமாக நமக்காக செய்யக்கூடிய சிவன் இருப்பதனாலே கோளறுபதிகம் என்ற வேயுறு தோழிப்பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசறு திங்கள் கங்கை முடிமையில் அணைந்து என் உளமே புகந்தாதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதம் வியாழம் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே என்று அனைத்து கிரகங்களும் என்னை வாட்டினாலும் நான் வாடாமல் நான் மேன்மேலும் வளர வைக்க வேண்டும் என்று இவரை வேண்ட. இதனால் வரக்கூடிய பலன் என்னன்னா, துலா ராசிக்கு குரு மாற்றம் பண்ணி மிதுன ராசிக்கு போகும்போது அள்ளி கொடுக்க போகிறார்னு எல்லா இடத்துலையும் படிக்கிறீங்க இல்லை? அதுக்கான வித்திடல் டேட் இன்னைக்கு பிரதோஷ நாள் அன்னைக்கு இந்த ஸ்லோகத்தை சொல்லி சுவாமியை போய் வலம் வந்துட்டு வாங்க. 11 முறை அந்த சிவனை சுற்றி விட்டு வந்தாலோ இல்லை 3 முறை சிவன் அந்த உற்சவமூர்த்தியோடு சுற்றும்போது நீங்களும் சுற்றிட்டு வந்தீங்கனாலும் ஆட்டோமேட்டிக்காக இதனுடைய பலனை இந்த வருடம் காணப்போகிறீர்கள். அதுக்கான வித்திட்ட நாள் இந்த நாள் அப்படின்னு மனசில் வச்சுட்ருக்கீங்கன்னா இன்னிலேருந்து மாறுது பார் அப்படின்னு வாழ்க்கையை மாற்றிடுவீங்க. அதனால் ஒரு நல்ல நாள் இன்று கிடைத்திருக்கிறது, அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று வியாபாரம் தொடர்பாக சுறுசுறுப்பு தைரியம் செயல்படக்கூடிய நாள். புதிய நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும். சமூக பணி மற்றும் ஆன்மீக நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்பும் உண்டு. உங்களின் புகழ் அதிகரிக்கக்கூடிய நாள் இன்று. வியாபாரத்திலே கூட்டாளிகள் ஆதரவும் திருமண வாழ்க்கையிலே துணையும் நட்பும் கொண்ட நாளாக இருக்கும். சமூக சேவையில் ஈடுபடுவதற்கு சிறப்பான லாபத்திற்கான வாய்ப்பு உண்டு. பணியிடத்திலே பதற்றமான சூழ்நிலை இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக அதை ஹேண்டில் பண்ணிவிடுவீங்க. பிறர் உங்களை ஆதிக்கம் செல்ல நினைப்பார்கள், நீங்கள் அதிலிருந்து நழுவி விடுங்கள். கழுவின மீன்ல நழுவுற மீன் அப்படின்னு வாங்கல். அந்த மாதிரி குடும்ப உறுப்பினர்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்பும் கொண்டனாலும் செல்வாக்கு மிக்க நபர்கள் உங்களுக்கு அன்பும் ஆதரவும் காட்டுவதனாலும் மன மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சுபிட்சமான நாள்னே சொல்லலாம். உங்களுக்கு வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக வந்து அமையும். உங்களுடைய 2வது இடத்திலே, ராசிக்கு 2வது இடத்திலே தான் சந்திரன் ராசிநாதனாக அமைந்திருக்கிறார் மூல நட்சத்திரத்திலே. அதனால கட்டின்னு சொல்றார், உங்களுக்கு வரக்கூடிய காரியங்கள்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றார். நீங்கள் பக்கத்தில் இருக்கும் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்றாலோ இல்லை சிவன் கோயிலுக்கு சென்றாலோ நடக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் நல்லதாக நடக்கும் என்பதில் ஐயமில்லை. முடிந்தால் சிவபுராணம் சொல்லுங்கள். ஈவினிங் சாயங்கால வேளையில் போய் சுவாமி கோயிலில் போயிட்டு சிவ தரிசனம் பார்த்து விட்டு வாருங்கள். உங்களுக்கு நல்ல விதமான ஒரு நல்ல சுபிட்சமான பொருளாதார விஷயத்திலே வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய நாளாக இன்று நாளை அமைத்து கொடுக்கும். குடும்பத்தில் இருக்கும் குடும்ப பெண்களும் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு செல்லுங்கள். சிவன் கோயிலுக்கு போங்க. வில்வதளம் அப்படிங்கிற வில்வ பத்திரத்தை வாங்கி போடுங்க. ஏக வில்வம் சிவார்ப்பணம் அப்படின்னா ஒரு வில்வத்தை கூட சிவார்ப்பணம் சொல்லி போட்டால் போதும். நீங்கள் நிறைய ரூபாய் கொடுத்து வாங்கணும்னு இல்லை. ஜஸ்ட் 1 பீஸ் ஆஃப் வில்வம், 3 கண் இருக்கக்கூடிய வில்வதளத்தை சிவா அர்ப்பணம்னு சொல்லி போட்டாலே அத்தனை பலனும் கொடுப்பதாக வில்வாஷ்டகம் சொல்கிறது. அதனால் ஏக வில்வம் சிவார்ப்பணம் அப்படின்னு சொல்லுங்கள். நான் அது கூட வழி இல்லை சாமி அப்படின்னீங்கன்னா வில்வ மரத்தை பாருங்க, அதுவே புண்ணியம்னு அதை கொஞ்ச நேரம் கையெடுத்து கும்பிடுங்க. இந்த பிரதோஷ காலத்திலும் இந்த பிரதோஷ நாட்களிலும், அதுவும் சோமவார பிரதோஷ அன்னைக்கு நீங்கள் ஏக வில்வம் சிவார்ப்பணம்னு சொன்னாலும் சரி, வில்வானாம் தர்சனம் புண்ணியம் ஸ்பர்சனம் பாபநாசனம்னு சொல்லுவாங்க. வில்வானாம் தர்சனம் புண்ணியம், வில்வத்தை பார்க்கிறதே புண்ணியம், அதை தொடர்ந்து பாபத்தை விக்கிவிடும். அப்படிங்கிறதுனால இதை பார்ப்பதே உங்களுக்கு புண்ணியமாகும் என்பதனால விருச்சிக ராசிக்காரரான நீங்கள் இந்த வில்வத்தலத்தை அப்படியே பயன்படுத்தி கொண்டு ஒரு நல்ல வளர்ச்சியை
இந்த நாளிலே வித்திடுங்கள் என்பதிலே என்னுடைய கோரிக்கையாக வைத்துக் கொள்ளுங்கள். சிவனருளாலே அவனருளாலே உங்களுக்கு அனைத்து விதமான சுபிட்சங்களும் கிடைக்கட்டும். வாழ்க வளத்துடன். தனுசு ராசி அன்பர்களே, இன்று திருமண முயற்சியில் உள்ளவர்களுக்கு நல்ல பலன் அமையும். குடும்பத்திலே உங்கள் பேச்சுக்கு மதிப்புக்கும் அதிகரிக்கும். பொருளாதார நிலை மேம்படும். நீங்கள் சொத்து சேர்க்க முயற்சி செய்யும் போது அந்த விஷயங்கள் எல்லாம் நல்லதாக முடியும். நீங்கள் செய்ய முடித்த காரியங்கள், நினைத்த வேலைகள் எளிதாக முடியும். முக்கிய முடிவுகளை கலந்து ஆலோசித்து பின்னே செய்வது நல்லது. எதிர்பார்க்காத சில புதிய செலவுகள் கவலையை தரக்கூடியதாக அமையும். ஒரு நிதிநிலை கூடுதல் கவனம் தேவை. பணியிடத்திலே சக ஊழியர்கள் மீது அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. உங்கள் வேலையை முடிப்பதிலே கண்ணும் கருத்துமாக செயல்படுங்கள். திருமணம் முயற்சிகளிலே ஒரு நல்ல வரன் கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. இன்று பிரதோஷ காலம் சோமவாரம் ஆனதனாலே இந்த வில்வபத்திரத்துக்கு இன்னொரு வேஷம் உண்டு. லக்ஷ்மி இருக்கும் கூடிய இடம். மூல நட்சத்திரம்ங்கிறது ஆஞ்சநேயருடைய நட்சத்திரம். அதனாலே ஆஞ்சநேயருக்கு ரொம்ப பிரீத்தமானவர் ராமபிரான். ராமனின் பக்கத்தில் இருப்பவர் தான் சீதா லக்ஷ்மி. இந்த லக்ஷ்மி இருக்கக்கூடிய வாசத்தலம் சிவனுடைய இந்த வில்வபத்திரம். இது இந்த லக்ஷ்மியும் இருக்கும் வாசத்தலம் ஆனதுனாலே இந்த வில்வபத்திரத்தை லக்ஷ்மிக்கு பூஜை செய்வது அப்படின்னு வச்சிருக்காங்க. ஸ்ரீசுதியில் லக்ஷ்மிக்கு வில்வத்தில் இருக்கிறதை குறிப்பாக காட்டியிருக்கிறார்கள். அதனாலே இந்த வில்வத்தை வாங்கி பெருமாள் கோயிலில் லக்ஷ்மி சன்னதியில் கொடுக்கணும். இல்லைன்னா நரசிம்மருக்கு சாயங்கால வேளையில் இந்த வில்வத்தை கொடுத்து பூஜிக்க செய்யும்போது தனுர் ராசிக்காரர்களான நீங்கள் பண வரவையும் புகழையும் பேரையும் பெறுவதற்கான அனைத்து விதமான அந்த என்ட்ரி டிக்கெட்டை வாங்கிட்டதான் அர்த்தம். அதனால் இதை நீங்கள் தைரியமாக பண்ணலாம். இது பண்ணும்போது உங்களுடைய வாழ்க்கையினுடைய தரம் மாறி உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகளை கொடுக்கும். 8 மற்றும் 5 என்ற எண் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக இன்று பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஈவினிங் நான் சொன்ன மாதிரி லக்ஷ்மி கடாட்சம் வேணும்னு லக்ஷ்மி நரசிம்மர் கோயிலுக்கு போனாலும் சரி, இல்லை பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலுக்கு போனாலும் சரி, ஆஞ்சநேயர் கோயில் போனாலும் சரி, குடும்பத்துடன் சென்று வழிபட பல விதத்திலும் இன்று நல்ல நாளாக ஒரு நாள் அமையும் என்பதிலே ஐயமில்லை. இந்த நாள் உங்கள் வாழ்க்கையின் பாதையை மாற்றிக் கொடுக்கும் நாளாக அமையட்டும். வாழ்க வளத்துடன். மகர ராசி அன்பர்களே, இன்று முதலீடு சார்ந்த விஷயங்களுக்கு சிறப்பான நாள். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் டே. உங்களுக்கு நிறைய லாபம் கிடைக்கும். பழைய முதலீடுகள் லாபம் கொடுக்கும். அதனால் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், ஸ்பெக்குலேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் இன்றைக்கி யோசிக்கலாம். உடன் பிறந்தவர்கள் கருத்து வேறுபாடுகள் இருந்தால் அதெல்லாம் நீங்கிவிடும். குடும்ப உறுப்பினர் சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு உண்டு. வீட்டிலே மன நிம்மதி இருக்கும். அரசியல் தொடர்பான இருப்பவர்கள் பேச்சிலே கொஞ்சம் கவனம் செலுத்தினால் போதும். உற்சாகமான வேலைகளை செய்யக்கூடிய நாள். அதனால் சரியான திட்டமிடல் இருந்தால் போதும். சக ஊழியர்கள் உதவி குறைவாக இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள், நேரம் உறுப்பினர்கள் இன்று தாயாரின் ஆரோக்கியத்திலே கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள். பொதுவாக மகர ராசி அப்படின்ன உடனே இது திருவோண நட்சத்திரம் அப்படிங்கிற விஷ்ணுவுடைய நட்சத்திரவுடைய ராசி. இந்த மூல நட்சத்திரத்தின் உள்ளே இருக்கக்கூடிய இந்த சந்திர பகவான் ஆஞ்சநேயருடைய ராசி, அந்த நட்சத்திரம். அப்போது திருவோண நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும், அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும், உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் பயனுள்ள நட்சத்திரம் எதுன்னா இந்த ஆஞ்சநேயருடைய நட்சத்திரமான மூல நட்சத்திரம். அதனால் பக்கத்தில் இருக்கும் ஆஞ்சநேயர் கோயிலை இன்று சென்று வழிபடுவது மிகவும் சிறந்தது. சாயங்கால வேளையில் பிரதோஷ காலத்திலே லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுவதும் மிகுந்த நல்லது. இன்றைய நாளிலே நீங்கள் 2 என்ற எண்ணையும் 10 என்ற எண்ணையும் மனதிலே கொண்டு பலவிதமான காரியங்களுக்கு உங்களுக்கு அதை பயன்படுத்தி கொள்ளலாம். எஸ்பெஷலி தனம் ரிலேட்டடு, தொழில் ரிலேட்டட் எல்லாம் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பணம் வரும். ஜீவனஸ்தானம் நல்லா அமைத்து கொடுக்கும். மேலும் கோயிலுக்கு போகிறதுன்னா இந்த பெருமா கோயிலில், நரசிம்மர் கோயிலுக்கு சாயங்கால வேளையில் போங்க, சிவன் கோயிலுக்கு போங்க. அங்கே போய் வில்வபத்திரத்தை வாங்கி கொடுங்க.
அங்கே விபூதி கொடுக்கறத வாங்கி நெற்றி ஃபுல்லாக பூசிட்டு சிவார்ப்பணம் சொல்லி வாங்க. விஷ்ணு கோயில் போகும்போது சிவார்ப்பணம் வேண்டாம், அங்கே விஷ்ணுவுக்கு கிருஷ்ணார்ப்பணம் சொல்லிட்டு வாங்க. நேச்சுரலி உங்களுக்கு தனத்தை கொடுத்து விடுவார் அப்படின்னு தெரியும். அதனால் ஒரு நல்ல காலாக இந்த நாள் அமையட்டும். வாழ்க வளத்துடன். கும்பராசி அன்பர்களே, இன்று உங்கள் ஆணவம், ஆர்வ கோளாறு இதை ரெண்டையும் குறைச்சிக்கிறது நல்லது. கோபத்தை குறைத்தால் நீங்கள் ரொம்ப நல்லவராக மாறிடுவீங்க. உங்களுக்கு ஒரு நல்ல பொன்னான வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்போகிறது. மாணவர்கள் வெற்றிக்கான கடின உழைப்பினால் வரக்கூடிய பலனை அனுபவிக்கப் போகிறீர்கள். குடும்ப தொழில் வாழ்க்கை துணையின் ஆலோசனையினாலே பயனுள்ளதாக அமையப்போகிறது. புதிய முதலீடுகள் செய்பவர்கள் அந்த துறையிலே நிபுணருடன் ஆலோசித்த பின்னே செய்வது நல்லது. வாழ்க்கை துணையுடன் நேரத்தை செலவிட முடியும். இன்று துணை பரஸ்பர அன்புடன் அதிகரிக்கக்கூடிய நாள். இன்று அன்றாட தேவைகளை நிறைவேற அதிகமான பணம் செலவாக செய்யக்கூடிய நாள். விருந்து விழாக்கள் போன்றவை கலந்து கொள்ளவும் இந்த நாளிலே வாய்ப்புகள் உண்டு. இந்த நாள் திங்கட்கிழமை, சோமவாரம், பிரதோஷம், மாத சிவராத்திரி எல்லாம் இருக்கிறதுனாலையும் இந்த நாளிலே உத்வேகமாக செய்யக்கூடிய காரியங்கள் இருப்பதனாலையும் உங்களுடைய பொருளாதார நிமித்தத்தினுடைய காரகத்துவமான சந்திரன் 11வது இடப்பதில் இருப்பதனாலையும் லாபத்தை நோக்கி மனது இருக்கும். அதனால் கொஞ்சம் ஸ்பெக்குலேட்டிவ் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு ட்ரை பண்ணுவீங்க. பண்ணலாம், கொஞ்சமாக ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு ஆரம்பமாக அது கொஞ்சம் பைசா கொடுக்கும், அதோட விட்டுட்டு வந்துடுங்க. ரொம்ப கண்டினியூ பிஸ்னஸ் பண்ணாதீங்க. ட்ரேடிங் ஆஸ்பெக்டில் அதுதான் உங்களுக்கு பெனிஃபிட் தரும். வியாபாரத்திலே புதிய முயற்சிகள் எதுவும் மேற்கொள்ளணும்னா பண்ணலாம். லாங் டேர்மில் போகிற மாதிரி கூட்டு முயற்சிகளில் பண்ணுங்கள். நீங்கள் தன்னை தனிப்படுத்தி கொள்ளக்கூடிய தன்மையாக இருக்க வேண்டும். அதாவது கூட்டில் இருக்கேன், ஆனால் மற்றவங்களாம் டம்மி பார்ட்னர், நான் மட்டும்தான் பார்ட்னர் அப்படிங்கிற ப்ராஜெக்ட் இருந்தால் அதெல்லாம் செய்யுங்க. அதெல்லாம் உங்களுக்கு நல்லது ஒரு பலனை கொடுக்கும். மேலும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் இன்றைக்கு ஒரு காரியத்தை செய்வது அப்படின்னா துளசி வாங்கி வீட்டில் வச்சு தண்ணி ஊற்ற ஆரம்பிங்க இன்னிலேருந்து. அது உங்களுக்கு வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் ஒரு சுபிட்சத்தை கொண்டு வரக்கூடிய அச்சாரமாக மாறிவிடும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட எண்ணாக 5 என்ற எண்ணை பயன்படுத்துங்கள். இந்த எண் உங்களுடைய வாழ்க்கையிலே பலவிதமான நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும். இந்த நாளிலே பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு சென்று வழிபடுங்கள். முடிந்தவரை நரசிம்மர் கோயிலுக்கு சென்று ஈவினிங்கில் வழிபடுறது உங்களுக்கு சால சிறந்தது. அவர்களுடைய அனைத்து விதமான பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் ஐயமில்லை. வாழ்க வளத்துடன். மீனராசி அன்பர்களுக்கு இன்று குடும்ப பிரச்சனைகளே சிலர் உதவிகரமாக இருப்பார்கள். குடும்பத்திலே ஒற்றுமை அதிகரிக்கும். பணியிடத்திலே கடின உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நாள். உங்கள் முதலீடுகள் மூலம் நல்ல லாபத்தை சேர்க்கக்கூடிய காலகட்டம் இது. பண பரிவர்த்தனை விஷயத்திலே நிதானம் தேவை. உங்கள் வருமானம் சிறப்பாக அமையும். வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு போட்டி அதிகரிக்கும். இன்று குழப்பமான மனநிலை இருக்கும். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது. குடும்பத்திலே வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். பேச்சிலே இனிமை கடைபிடிங்கள். குடும்ப உறவிலே தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் இருக்காமல் பார்த்து கொள்ளுங்கள். உங்கள் சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் இருந்த திருமண தடை விலகும். நிதி நிலைமை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. இந்த நாளிலே பொருளாதாரத்தை தொடர்பாக ஒரு நல்லதொரு தீர்மானமான முடிவை எடுத்து விடுவீர்கள். தொழிலிலே சில மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணங்கள் உண்டாகும். அதற்கான அச்சாரமான டேயாக இன்னைக்கு வச்சுக்கலாம். புதுசாக தொழிலை மாற்றணும், இடம் மாற்றணும், பணி மாற்றணும் என்ற எண்ணங்கள் இருந்தால் அதற்கான தொழிலை செய்யலாம். எதனா பக்கத்தில் ஒரு ப்ரொவிஷன் ஸ்டோர்லாம் ஓப்பன் பண்ணோன்னா இன்றைக்கி பண்ணுங்கள். அதெல்லாம் நல்ல விஷயமாக மாறி உங்களுக்கு பலனை கொண்டு வந்து தரும். ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி அதனுடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதை செக் பண்ணணும். அப்படிங்கிறதுனால எதையுமே ஆராய்ந்து அதை தீர்மானமாக முடித்து அதுக்கப்புறம் முடிவு எடுப்பது அப்படிங்கிறத வைத்துக்கிட்டீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக மாறும். இந்த நாளின் நட்சத்திரத்தின் காரத்தின் பொறுத்து உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணானது 4 மற்றும் 5 என்ற எண்ணை வைத்துக் கொள்ளுங்கள்.
இந்த எண்ணுடைய காம்பினேஷன் உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்டை கொடுக்கும். இந்த நாளினுடைய அடிப்படை தன்மையை பேஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வரக்கூடிய அனைத்து விதமான தொல்லைகளும் இதிலிருந்து நீங்கிவிடும். சாயங்கால வேளையில் சிவன் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. சிவனோடு முடிந்தால் பிரதோஷ வேளையிலே ஒரு சுற்றிவிட்டு வாருங்கள். உங்களுக்கு நல்ல விதத்திலே இந்த நாள் இனிமையான நாளாக அமையட்டும். வாழ்க வளத்துடன்.